இப்போ நீங்கள் ஒரு நிலம் வாங்குறீங்க, அதுக்கு லேண்ட் டேக்ஸ் அப்படிங்கிறது ஒன்று கம்பல்சரி இருக்குது. இந்த லேண்ட் டேக்ஸ் கட்டுறதுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு ஆஃபீஸ் போய் செக் பண்ணணும் அப்படிங்கிற இது இருக்குது. அது எனக்கு எப்போன்னே தெரியல. நிறைய பேர் அந்த லேண்ட் டேக்ஸை கட்டுறதும் கிடையாது, ஃபாலோ பண்ணுறதும் இல்லை. ஆனால் இது இப்போ ரொம்ப சிம்பிளாகிடுச்சு. எப்படி அப்படின்னு கேட்குறீங்களா? ஆன்லைனில் 2025 ஸ்டார்டிங்லேயே வந்து அதை கொண்டு வந்துட்டாங்க. ஆன்லைன்லேயே நீங்கள் டேக்ஸை ஃபைல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்துட்டாங்க. இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. நாங்கள் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் என்ன ப்ராசஸ்ன்னு சொல்கிறேன். ரொம்ப நீங்கள் வீட்டிலிருந்தே 5 நிமிஷத்தில் உங்களோட லேண்ட் டேக்ஸ் எவ்வளோ இருக்குது, பேலன்ஸ் ஏதாவது இருக்குதா அப்படின்னும் பார்த்துக்கலாம், கரண்ட்டாக ஏதாவது இருக்குதான்னு பார்த்துக்கலாம், பேவும் பண்ணிக்கலாம். சரி, எதனால நம்ம ஒரு லேண்ட் டேக்ஸ் ஃபைல் பண்ண வேண்டிய தேவை இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, கவர்மெண்ட் ரெக்கார்ட்ஸில் கண்டிப்பாக நம்மளோட லேண்ட் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். பட்டா டிரான்ஸ்ஃபருக்கோ இல்லை ஈஸியோ வாங்கணும் அப்படின்னா இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். மிக முக்கியமாக லேட் ஃபீஸ் அவாய்ட் பண்ணலாம், பெனாலிட்டி அப்படிங்கிறத அவாய்ட் பண்ணலாம். ஏன்னா நம்ம கரண்ட்டாக ஆன் டைம் இருக்கிறோம் அப்படிங்கிறது சின்சியாரிட்டியை ஃபாலோ பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்ம ப்ராப்பர்ட்டியை நம்ம என்னைக்காவது ரீசேல் பண்ணணும்னு நினச்சா கூட லீகல் ப்ரூஃப் அப்படிங்கிறது பக்காவாக ரெடியாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக வச்சுக்கலாம். ஒருவேளை நீங்கள் வந்து லேண்டுக்கு டேக்ஸ் கட்டாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா ஒரு 2 வருஷம் கழித்து எப்போவுமே ஒரு பெரிய பிரச்சனைகள் காத்துக்கிட்டு இருக்கும். அதனால ஆன் டைம் டேக்ஸ் கட்டுறது ஒரு நல்ல சிட்டிசனுக்கு அடையாளம். சரி, இப்போ தமிழ்நாட்டில் எப்படி வந்து நம்ம டேக்ஸை வந்து ஆன்லைனில் பண்ணுறது அப்படிங்கிறத ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லலாம். ஃபஸ்ட்டு என்ன வெப்சைட் அப்படிங்கிறத பார்த்துடலாம். முதல்ல அர்பன் ஏரியாஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா https://tnurbanepay.tn.gov.in அப்படிங்கிற சைட்டில் போயிட்டு நம்ம ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணலாம். ரூரல் ஏரியா யூசர்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா பஞ்சாயத்து யூனியன்லேயும் இல்லாட்டி டிஸ்ட்ரிக்ட் வெப்சைட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா தெரிஞ்சுக்க முடியும். இதுதான் கவர்மெண்ட்டோட அஃபீஷியல் வெப்சைட். நீங்கள் எந்த ஒரு ஃபேக் வெப்சைட்லேயும் போய் தயவு செஞ்சு பே பண்ணாதீங்க. இன்றைக்கி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்துருச்சு. உங்கள் லேண்ட் நம்பர் கொடுங்க, உடனே நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட இந்த டீட்டெயில் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிளாட் டீட்டெயில்ஸ் கொடுங்கன்னு கேட்டு வாங்குறதுக்கு இன்றைக்கி நிறையா ஹப்ஸ் அண்ட் போர்ட்டல்ஸ் வந்துருச்சு. தயவு செஞ்சு அதை அவாய்ட் பண்ணிவிட்டு கவர்மெண்ட் போர்ட்டல் யூஸ் பண்ணி பே பண்ணுங்கள். அது ரொம்ப ரொம்ப சேஃப்டி. உங்களோட பணம் நாளைக்கு தெஃப்ட் ஆகிறதுக்கு ப்ரைவேட்டில் வாய்ப்பு இருக்குது. சரி, இப்போ இந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி நம்ம ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி https://tnurbanepay.tn.gov.in இதில் சூஸ் யுவர் கார்பரேஷன் ஆர் முனிசிபாலிட்டி. ஸோ இப்போ உதாரணத்துக்கு வந்து நீங்கள் சென்னையா மதுரையா அப்படிங்கிற ஏரியா, சேலமா திருப்பூரா கரூரா அப்படிங்கிற ஏரியாவை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது செலக்ட் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ். அதில் வந்து என்டர் ஜோனாக இருக்கலாம், வார்டு நம்பராக இருக்கலாம், அசஸ்மெண்ட் நம்பராக இருக்கலாம். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே எப்படி நம்ம செக் பண்ணணும் அப்படின்னா ப்ரீவியஸ் டேக்ஸ் ரெசிப்ட்லேயே அந்த டீட்டெயில்ஸ் இருக்கும். 4வது வியூ டேக்ஸ் டீட்டெயில்ஸ். அதில் வந்து பெண்டிங் அமௌண்ட் எவ்வளோ இருக்குது, ப்ராப்பர்ட்டியோட டீட்டெயில் என்ன, ஸோ ஓனர் நேம் இதுதானா அப்படிங்கிறது டேக்ஸ் டீட்டெயில்ஸ்லேயே வியூ ஆகும். 5வது என்ன அப்படின்னா பே நவ். பே நவ்வில் யூபிஐ, டெபிட்டா, கிரெடிட் கார்டா, நெட் பேங்கிங்கா அப்படின்னு இந்த மல்டிபிள் ஆப்ஷன்ஸோட அந்த பேமெண்ட் ப்ராசஸ் இருக்கும். இந்த பேமெண்ட் ப்ராசஸை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பேமெண்ட்டை கிளியர் பண்ணிக்கலாம். சரி, இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாம் ரிசீவ் பண்ணி பண்ணால் உங்களோட இமெயிலுக்கே உங்களோட ரெசிப்ட் வந்து கண்டிப்பாக வந்துடும். இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம் தான் இருக்கும். நீங்கள் இதெல்லாம் முடிச்சிடலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ். சரி, இதெல்லாம் நிறைய பேர் காமன் மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க. ஏன்னா பாசிட்டிவ் சைடு ஒன்று பார்த்தா நெகட்டிவ் சைடு என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. அந்த காமன் மிஸ்டேக்ஸ் என்ன அப்படின்னா ராங் அசஸ்மெண்ட் நம்பர். அந்த நம்பர் போகிறனால வேற ஒருத்தரோட அக்கௌண்ட்டுக்கு அந்த பணம் போய் சேர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அப்புறம் அந்த ரெசிப்ட் வரதை சேவ் பண்ணாமல் விட்டீங்க அப்படின்னா நாளைக்கு பட்டா டிரான்ஸ்ஃபர் அப்போ எந்த ப்ரூஃபும் இருக்காது உங்கள் பேரில் ரெசிப்ட் இருக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் எந்த ஒரு வியூவும் பண்ணாமல் நம்ம வந்து ஒரு ஏஜெண்ட்டை பார்த்து பேமெண்ட் அவர் எவ்வளோன்னு சொன்னாருன்னா நம்ம உடனே இந்த பேமெண்ட்டை வச்சு கட்டிடு அப்படின்னு சொன்னோம் அப்படின்னாலும் அது ஃபேக் ஆகிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. இல்லாட்டி ஒரு 1000 ரூபா வர்ற இடத்துல நீங்கள் 5000 ரூபாய்ன்னு சொன்னாலும் நீங்கள் உங்களை அது தெரியாமல் அதை கட்டிட்டு தான் வருவீங்க. அதனால் இதெல்லாம் ஒரு பேசிக்கான சிம்பிளான ஸ்டெப்ஸு. இல்லை நான் ஏஜ்டாக இருக்கிறேன், நான் இது எனக்கு பண்ணி தரணும் அப்படின்னா தாராளமாக ஒரு லீகல் அட்வைசர், அவங்க இது வந்து ஒரு 5 நிமிஷத்தில் பண்ணி கொடுத்துருவாங்க. ஜஸ்ட் ஒரு சின்ன சர்வீஸ் சார்ஜ் தான் வாங்குவாங்க. அவங்கள போய் பாருங்கள். ஏன்னா ரொம்பவும் கரெக்டாகவும் அக்யூரஸியும் இருக்கிறது நீங்கள் ஒரு லீகல் அட்வைசர் பார்க்குறது தான். சரி, லீகல் அட்வைசர் பார்த்தா எனக்கான டைம் தருவாங்களா அப்படின்னா லேண்டை பார்த்து தரதுக்குன்னே நீங்கள் நிறைய பேர் லீகல் அட்வைசர்ஸ் இருக்கிறாங்க. அவங்கள நீங்கள் பெட்டராக யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இல்லை அதெல்லாம் எனக்கு யாருமே தெரியாதுங்க, லீகல் அட்வைசர் இருந்தால் கனெக்ட் பண்ணுங்கள் அப்படின்னா தாராளமாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். லீகல் அட்வைசர்ஸ் நம்பர் நிறைய பேர் இருக்கிறாங்க. உங்கள் ஏரியா பார்த்து நாங்கள் கனெக்ட் பண்ணுறோம். தாராளமாக அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மல்டிபிளான ஃபேக் வெப்சைட்ஸ் இன்றைக்கி இருக்குது. ஏன்னா இதை போய் எப்படியாவது கொடுத்தானா இந்த பணத்தை எப்படி பேங்க் அக்கௌண்ட்டை நீங்கள் கொடுக்க போகிறீங்க,
பாஸ்வேர்டு கொடுக்க போகிறீங்க, ஈவன் டெபிட் கார்டு கிரெடிட் கார்டுனா அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்க போகிறீங்க, இன்ஃபர்மேஷன்ஸ் எடுத்து தெஃப்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இன்னைக்கு ஃபேக் வெப்சைட்ஸ் இருக்குது. அதனால தான் உங்களை நீங்கள் கவர்மெண்ட் வெப்சைட்டாக பார்த்து பே பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறோம். லேண்ட் ஓனர் எப்போவுமே நீங்கள் தான். அப்போ நீங்கள் தான் அதுக்கான விஷயங்களை கற்றுக்கிறதுக்கு பழகிக்கணும். யாரையுமே குறை சொல்லாதீங்க, தயவு செஞ்சு இந்த விஷயங்களை கற்றுக்கோங்க. நாங்கள் அதிகமாக சொல்கிறதும் அதுதான். சரி, ஒரு சம்மரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இதெல்லாம் நம்மலாம் பண்ணிட்டோங்க, இதனால என்னங்க நமக்கு பெனிஃபிட் இருக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு புரோக்கரிங் சார்ஜஸும் கிடையாது. அதுக்கப்புறம் எந்த ஒரு கமிஷனும் கொடுக்க தேவையில்லை. நோ பிரைப். நீங்கள் ஈஸியாக பே பண்ணிக்கலாம். அதான் கவர்மெண்ட் வெப்சைட் இருக்குது. உள்ளே போனால் உங்கள் நம்பர் பார்க்க போகிறீங்க, ஜஸ்ட் கிளிக் பண்ண போகிறீங்க, ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரிஸ் இருந்தால் பார்க்க போகிறீங்க, கரண்ட் அவுட்ஸ்டாண்டிங் இருந்தால் பார்க்க போகிறீங்க, கட்ட போகிறீங்க, முடிஞ்சது. ஸோ இது ரொம்ப ரொம்ப ஈஸியஸ்டான ப்ராசஸ். அதுக்கப்புறம் இந்த ப்ராசஸ்க்கு நீங்கள் யாரையும் போய் எதிர்பார்த்து இல்லை நான் 9லேருந்து 10 மணி வரையும் தான் டைமு, அதுக்குள்ளே போனால் தான் அவரை பார்க்க முடியும் அப்படிங்கிறதும் கிடையாது. இது அவைலபிள் இன் 24/7. நீங்கள் நைட்டு 1 மணிக்கு பே பண்ணணும்னு நினச்சாலும் நீங்கள் தாராளமாக பே பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு லீகல் ரெக்கார்டாக உங்களுக்கு ரிசிப்ட்டும் வந்துடுது. ரிசிப்ட் உங்களோட மெயில் ஐடியில் இருக்கிறதுனால நாளைக்கு எப்போ வேணாலும் நீங்கள் தேடி எடுத்துக்கலாம். லாஸ்ட்டாக என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓனர்ஷிப்புக்கான ஃபியூச்சர் ப்ரூஃபும் உங்களுக்கு அந்த ரெசிப்டே ஒர்க் பண்ணி கொடுக்கும். இப்போவே உங்களோட லேண்ட் டேக்ஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்கள். 2025 மேனுவல் பேமெண்ட் கிடையாது. தயவு செஞ்சு டிஜிட்டல் பேமெண்ட் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப ஈஸியஸ்டான ப்ராசஸ். நான் 10 நிமிஷத்தில் எந்த ஒரு கமிஷன் இல்லாமல் பண்ணுறது அப்படிங்கிறத விளக்கம் கொடுத்துருக்குறோம். இது உங்களுக்கு பிடிச்சிருக்குது, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இடம் வாங்குறாங்க அவங்களுக்கு இதை அனுப்பிவிடணும், இல்லை இடம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு இதை அனுப்பிச்சுட்டா ஃபியூச்சர் பெனிஃபிட்டாக இருக்கும்னு நீங்கள் நம்பினாலோ, இல்லை இதுக்கான டவுட் எதுவும் இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்க நினச்சாலோ கமெண்ட்டும் கண்டிப்பாக ஒரு ஷேரும் பண்ணுங்கள். இது எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அடுத்தடுத்து வீடியோ பண்ணுறதுக்கு. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.